இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கடவுளின் விருந்தை தவறவிடாதீர்கள் என்று நற்செய்தி அழைக்கிறது. நமது வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாம் நினைப்பது போல நடப்பதில்லை. ஆனால் கடவுள் கொடுக்கிற ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு அவரது விருந்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு நிறைவான ஆசீர் கொடுக்கப்படுகிறது என்ற மேன்மை இன்று நமக்கு இறைவன் கற்பிக்க விரும்புகிறார். எனவே வார்த்தையோடு கடந்து கடவுளின் விருந்தை தவறவிடாமல் இறைவனின் அருளோடு இணைவோம். வார்த்தை அளிக்கிறது, பயணிப்போம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, வாழ்வில் நல்ல நிலையை அடைய மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்வை தழுவிக்கொள்ள நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து வாழும் நிலை பெரும்பாலும் எல்லோருடைய வாழ்விலும் உண்டு. ஆனால் அது பலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைப்பதில்லை. ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்தது போல் அமைந்து விடுகிறது. பெரிய விருந்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு என்பது ஏழையருக்கும் நலிந்தவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் எட்டாத கனியாகவே பெரும்பாலும் அமைகிறது. இது ஒரு எட்டா கனி போல அவர்களும் நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட பின்னணியை கொண்ட சமத்துவமற்ற சமுதாயத்தில் நற்செய்தியில் இயேசு சொல்லும் ஊமை சற்று வினோதமாகவே இருக்கிறது. நடைமுறையில் நிகழாத ஒன்றாகவும் நமக்கு தென்படுகிறது. இப்படி நாம் எதிர்பார்க்க முடியாத வண்ணம் வினோதமான சூழ்நிலையை கொண்டது தான் இறையரசு என்ற சமூகம் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புரிய வைக்கிறார். இந்த ஊமையின் மூலம் விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பு பெற்ற தகுதியுடையவர்கள் சாக்கு போக்குகள் சொல்லி தகுதியை இழப்பதும், முதலிலே கலந்து கொள்ள அழைப்பை பெற தகுதியற்றவர்கள் என்பதை உணர்த்தப்படுகிறது. கணிப்பு இல்லாமல் அதில் இணைந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அழைப்பை தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். திடீரென கலந்து கொள்ள தகுதியுடையவது இறையரசில் மட்டுமே சாத்தியம் உள்ளது. அப்படி என்றால் பொதுவாக தகுதியற்றவர்கள் என்று கருதப்படுவர்கள் தகுதியுடையவர்களாக மாற்றம் பெறும் சூழலுடைய ஒரு நிலைத்தான் இறையரசு என்று உணர அழைக்கப்படுகிறோம். ஆனால் விருந்துக்கு அழைக்கப்பட்டனா அந்த விருந்தை தகுதியுள்ளான முறையில் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? பெரிய விருந்து ஊமையில் நாம் முக்கியமாக கண்ணோக்க வேண்டியது தகுதியற்றவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் தங்கள் சாக்கு போக்குகளால் அருமையான விருந்தை சுவைக்காமல் இழப்பையை சந்தித்ததுதான். பொதுவாகவே நன்மைத்தனத்தை முதல்ல நாம் உணர்ந்து கொள்ளவே மாட்டோம். நாம் ஏதோ நம்மகிட்ட இருக்கிறத நினைச்சு நம்ம பெரிய ஆளு நினைச்சுக்குவோம். ஆனால் கடவுளின் அருள் இல்லாமல் அவர் அழைக்கின்ற அவர் கொடுக்கின்ற வார்த்தையை நிலைத்திருக்காமல் எதுவும் நமக்கு கிடைக்காது என்பது உணர்த்தப்படுகிறது. சாக்குப்போக்கு சொன்னவர்களின் காரணங்களை சற்று உற்று நோக்கினால் ஒரு விருந்தை தவிப்பதற்கு சொல்லப்படும் காரணங்களாக தெரியவில்லை. அவர்கள் சொன்ன காரணங்கள் அப்போது அக்கணத்தில் கண்டிப்பாக செய்துவிட வேண்டிய காரியங்களாகவும் இல்லை. விருந்தில் கலந்து கொண்ட பிறகும் அதை அவர்கள் செய்திருக்கலாம். அப்படி என்றால் இது நமக்கு வெளிப்படுத்தும் உண்மை இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அந்த விருந்தில் கலந்து கொள்ள விருப்பமில்லை. ஆகவே அதை வேண்டுமென்றே புறக்கணித்தார்கள். வாய்ப்பை தவறவிட்டார்கள் அவர்கள். எனவே தகுதியற்றவர்களாக கருதப்பட்டார்கள். வாய்ப்பை நழுவ விடாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோமா? நேரத்தில் மாறிவிட்டோம்னே நினைக்கலாம். இறைவன் நமக்கு வழங்கிய வாழ்வு இப்படி சுவைமிக்க விசித்திரங்களால் நிறைந்திருப்பதை நாம் அறியாமல் உணராமல் தவறவிடுகிற பொழுது காலப்போக்கில் வாழ்க்கையே தொலைத்தவர்களாக ஆகிவிடும் அவளும் நமக்கு நேரிடலாம். இதை உணர்ந்தவர்களாய் இறைவன் நம் வாழ்வில் கொடுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசீர்வாதங்களையும் புறக்கணிக்காமல் ஏற்று பெரிய தொண்டாக கருதி அதற்கு நன்றி சொல்லி வாழவே இறைவன் அழைக்கின்றார். ஆமாங்க, கொடுக்கிற விருந்த சரியான நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி கடவுள் நம் செயல்களுக்கு ஏற்றவாறு நம் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அனைத்தையும் தருகிறார். அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா,
உமது விருந்துக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக நாங்கள் மாற்றி உமது பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து வாழ வாழ்வின் நிலையை முழுமையாக புரிந்து கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.